அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அவையில் ஒரு இடத்துல மக்களுக்கு அறிவுரைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஒரு மனிதர் வரார், ஒரு நாட்டு அரபி ஒருத்தர் வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அறிவுரை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ இடையில கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, மறுமை நாள் எப்போது வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து மக்களுக்கு அறிவுரையை வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த மனிதர் கேட்ட கேள்வியை அந்த மக்கள் காதலெல்லாம் விழுந்துச்சுன்னு அந்த மக்களில் சில பேர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர் கேட்ட கேள்வி காதில் விழுகலை அப்படின்னு சில பேர் சொன்னாங்களாம். இன்னும் சில மக்கள் பேசிக்கிட்டாங்களாம், இல்லை, நபிக்கு அந்த கேள்வி காதில் விழுந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு அந்த கேள்வி பிடிக்காதனால அவங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து அறிவுரை வழங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறிவுரைகளை முழுமையாக சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், எங்கே என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மனிதர்னு. உடனே அவர் வந்தாராம், நான் தான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் சொல்லுங்கள், மறுமை நாள் எப்போ வரும்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எப்போ அமானிதங்கள்லாம் வீணாக்கப்படுதோ, பால்படுத்தப்படுதோ அப்போ மறுமை நாள் வரும் அப்படின்னாங்களாம். அந்த மனிதர் கேட்டாங்கன்னா, பால் படுத்தப்படுறதுனா என்ன அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஒரு தகுதியான பொருளோ பதவியோ தகுதியே இல்லாதவங்க கிட்ட கிடைக்கும்ல, அதுதான் பால் படுத்தப்படுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி காலங்கள் வந்துருச்சுன்னா மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்றத விளங்கி கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்